அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் IUI ஃபோலிகுலர் ஸ்டடி எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எப்போ இருந்து தெரிய ஆரம்பிக்கும், அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல HCG அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் உருவாகிறதுனால தான் நமக்கு இந்த சில அறிகுறிகள் நமக்கு தோண ஆரம்பிக்குது. புதுசாக ஒரு விஷயம் நம்ம உடம்புல நடக்கும் பொழுது நமக்கு இந்த மார்னிங் சிக்னஸ், வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கிறது, அதுக்கப்புறமா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது, தலைவலி, பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டம் தான். இது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கனாவே தான் இருக்கும். இந்த ஃபோலிகுலர் ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா IUI பண்ணதுக்கப்புறமா அதோடைய சிம்டம்ஸ் வெரைட்டியாக வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாவே இந்த மெயின் சிம்டம்ஸ் தான் இருக்கும். சிம்டம்ஸ் அப்படின்னாவே வாமிட் சென்சேஷன் இருக்கும், அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும், ஸ்டொமக் பெயின் லைட்டாக ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு இருக்கும், அதுக்கப்புறம் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கால் குடைச்சல் இருக்கும். எனக்கெல்லாம் ஹெவியான கால் குடைச்சல் இருந்துச்சு, டெலிவரி வரைக்குமே இருந்துச்சு. கால் குடைச்சல் இருக்கும். வெஜினால் சில மாதிரியான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருக்கலாம். இது எல்லாம் காமனான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். மெயினாக இது எல்லா பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் எப்போ இருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோலிகுலர் ஸ்டடி IUI பண்ணுவீங்கள ட்ரீட்மெண்ட் அப்போது உங்களுக்கு எக் இந்த டேட்டில் ரேப்சர் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல. கருமுட்டை இந்த நாளில் வெடிச்சிருக்குது, அப்போ இந்த 2 நாளையில் உங்களுக்கு ஓவலேஷன் டைம், நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்திருந்ததுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதாவது கருப்பதித்தல், உங்களுடைய எக்கும் ஸ்பெர்மும் ஜாயின் ஆகி அப்படியே அது நீந்தி போய் உங்களுடைய கர்ப்பப்பையோட உச்சிகளில் பதியும். அது அப்படியே பதியும். அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பதித்தல் ப்ராசஸ் நடைபெறும் பொழுதே சிலருக்கு இந்த மாதிரியான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது எப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஓவலேஷன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிகிறப்பவே நீங்கள் நினச்சிக்கலாம், ஓ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ரெஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஓவலேஷனுக்கு அப்புறமா டாக்டர் உங்களுக்கு மெடிசன் தந்திருப்பாங்க, டேப்லெட் தருவாங்க. அந்த டேப்லெட்டோட ஒரு சில அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால ஒரு சில சேஞ்சஸ்னாலையும் உங்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கலாம். ஒரு லைட்டான ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சின்னது நடக்கும். அதுக்கும் அந்த டேப்லெட் எஃபெக்ட்னாலையும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் 2 சிம்டம்ஸ்க்கும். அதனால் மெயினான விஷயம், பீரியட் டிலே ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பீரியட் டிலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷியோராக ப்ரெக்னென்சியில் கிட்டில் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிம்டம்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். அது எப்போ இருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா, இம்ப்ளான்டேஷன், அதாவது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். மற்ற ஃபோலிகுலர் ஸ்டடிக்கு தனியாக ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்கும், IUIக்கு தனியாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரெக்னென்சிக்கு முக்கியமான விஷயம் பீரியட் டிலே ஆகிறது தான். ஸோ பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். டிலே ஆனதுக்கப்புறமா கிட்டில் வாங்கி செக் பண்ணிவிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணின உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அந்த 45 நாட்களில் எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரு எங்கே இம்ப்ளான்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அதுக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் செக் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா அந்த நாள் இல்லைன்னா அடுத்த நாளே டாக்டரை போய் உடனே பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரெக்னென்சியில் ஃபுட்டு, ப்ரெக்னென்சி கேர், அதுக்கப்புறம் பேபி கேர், அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.